அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் வரலாறு காணாத அளவிற்கு காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. வரலாறு காணாத அளவில் இந்த காட்டாற்று வெள்ளமானது ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரலாறு காணாத அளவில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அகஸ்தியர் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் அகஸ்தியர் அருவியில் வரலாறு காணாத வகையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான் பீட்டர் வழங்க கேட்கலாம். ஜான் பீட்டர், சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அங்கு என்ன மாதிரியான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள். நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளமும் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே உள்ளது. குறிப்பாக பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி சுமார் 7300 கண்ணாடி நீர்வரத்து காணப்படுகிறது. இந்நிலையில் காரையார் அணைக்கு கீழே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் உள்ள பிரதான அணையான அகஸ்தியர் அருவியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலவும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக தற்போது அகஸ்தியர் அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு நிலவி வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வனத்துறையினர் சார்பாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் அருவியில் செல்லவோ தடை விதித்துள்ளனர். மேலும் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாபநாசம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகிறது. ஜான் பீட்டர், தகவல்களுக்கு நன்றி.